வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சரும் ஒரே காரில் பயணம் செய்தனர். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 1997ஆம் ஆண்டு வாங்கிய அம்பாசிடர் காரை சமீபத்தில் புதுப்பித்து தனது வீட்டில் நிறுத்தி இருந்தார். இதுகுறித்து கேள்விப்பட்ட துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கைபேசி மூலம் முதலமைச்சரிடம் விசாரித்தார். மேலும் காரில் பயணிக்க விரும்புவதாக தெரிவித்தாராம். இதனையடுத்து ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி காரில் சென்றார். அங்கு இருவரும் சிறிது நேரம் பேசினர். பின்னர் இருவரும் காரில் செஞ்சி சாலை, நேரு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பயணித்தனர். இதுகுறித்து முதலமைச்சரிடம் கேட்டபோது காரில் பயணித்தபடி புதுவை மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்தார். கணுவாப்பேட் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 2 மணி வரை தண்டுக்கரை, பாலாஜி நகர், காமராஜர் நகர், அன்னை தெரசா நகர், மணிமேகலை நகர், வி மணவெளி ஒரு பகுதி, ஒதியம்பட்டு, KV நகர் ஒரு பகுதி, கணுவாப்பேட், உத்திரவாகினிப்பேட், அம்பேத்கர் நகர், பெரியபேட், தில்லை நகர், வீரவாஞ்சி நகர், வில்லியனூர், பத்மினி நகர், வசந்தம் நகர், ஆத்துவாய்க்கால்பேட், திருக்காமேஸ்வரர் நகர், வில்லியனூர் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் MSc, MPH, BBD, BGD, BGF ஆகிய முதுநிலை செவிலியர் படிப்புகளுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவ ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவமனை உள்ளது. ஜிப்மர் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் செவிலியர் முதுநிலை படிப்புகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு வரும் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் ஜிப்மரின் இணையதளம் மூலம் தற்போது பெறப்பட்டு வருகின்றன. செவிலியர் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு உரிய நுழைவுச் சீட்டு வரும் ஜூன் 29ஆம் தேதி பதிவிறக்கம் செய்யலாம். படிப்பிற்கு உரிய இடங்களான மெடிக்கல் பயோ கெமிஸ்ட்ரி 4, MLD மைக்ரோபயாலஜி 5, MLD பேத்தாலஜி 5, மெடிக்கல் பேத்தாலஜி 5, பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2, நியூரோ டெக்னாலஜி 2, குழந்தை பராமரிப்பு 5, சமுதாய சுகாதார செவிலியர் 5, சர்ஜிக்கல் நர்சிங் 5, கிரிட்டிக்கல் கேர் நர்சிங் 5, கார்டியோதெராசிங் நர்சிங் 5, நெப்ரோலஜி நர்சிங் 5, சைக்கியாட்ரிக் நர்சிங் 5, மகப்பேறு நர்சிங் 5, MPH 34, BPT 19 இடங்கள் உள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பெரியார் நகரில் சிறையில் உள்ள குற்றவாளி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 2 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி பெரியார் நகரில் கடந்த மாதம் ருத்ரேஷ் என்ற வாலிபர் கஞ்சா விற்பனை செய்வதில் ஏற்பட்ட போட்டியில் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த பாலு, எழில் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு சிறையில் உள்ள குற்றவாளி எழில் வீட்டின் முன்பு மர்ம நபர்கள் பாட்டில் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெட்ரோல் குண்டு வீசியது நெல்லித்தோப்பு சாமுவேல், கீழ் சாத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்களிடம் 34,575 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த கோவிந்தராம் அலாஸ் தேவா என்பவரது கிரெடிட் கார்டில் இருந்து அவருக்கு தெரியாமல் 4,975 ரூபாய் மோசடி செய்யப்பட்டு இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் யோகராஜா என்பவர் உடனடி கடன் விண்ணப்பத்தின் மூலம் கடன் பெற்றுள்ளார். பணத்தை உரிய தேதிக்குள் செலுத்தியும் உள்ளார். ஆனால் முகம் தெரியாத நபர்கள் அதிக பணம் கேட்டு மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை அனுப்பி மிரட்டுவதாக புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் கௌரிப்பிரியா என்பவரை அடையாளம் தெரியாத நபர்கள் தொடர்பு கொண்டு ஸ்கைப் வீடியோ அழைப்பின் மூலம் இணைக்க கேட்டுள்ளார். அதில் மும்பை காவல் நிலைய அதிகாரி போல் வேடமிட்டு அவரது வங்கி விவரங்கள் மற்றும் ஆதார் அட்டை விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தி உள்ளதாக புகார் செய்துள்ளார். மேலும் சீமான் என்பவரிடம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி
கூலிப்படி வேலை செய்து சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி அவரிடம் இருந்து 26,600 ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக புகார் செய்துள்ளார். இதேபோல் நாச்சியப்பன் என்பவருக்கு கொரியர் நிறுவனம் அனுப்பப்பட்ட பார்சலில் சட்டவிரோத போதைப் பொருள் இருப்பதாக கூறி மும்பை காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல் அதிகாரி போல் வேடமிட்டு ஆதார் அட்டை விவரங்களை சமர்ப்பிக்க அறிவுறுத்துவதாக புகார் அளித்துள்ளார். ஆகாஷ் அம்புரோஸ் என்பவரை அடையாளம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு செல்போன் மூலம் மிரட்டுவதாக புகார் செய்துள்ளார். மேலும் இதேபோல் சிவராமன் என்பவரை முகம் தெரியாத நபர் ஒருவர் கொரியர் சர்வீஸ் என ஆள் மாறாட்டம் செய்து டெலிவரிக்கான கூடுதல் தகவல்களை சேகரிப்பதற்காக வழங்கப்பட்ட இணைப்பில் வங்கி சான்றுகளை கேட்பதாக புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த நிலா என்ற பெண்ணிடம் போர்ட்டல் புகைப்படங்கள் வீடியோக்களை பயன்படுத்தி அவற்றை பரப்பி அச்சுறுத்துவதாக புகார் செய்துள்ளார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த முருகன் என்பவர் இணையதளத்தின் மூலம் கேம் விளையாடும் பொழுது அவரது இந்தியன் வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 3,000 எடுக்கப்பட்டு வின்சோ ஆப்பில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். இவர்கள் அளித்த புகாரின் பேரில் புதுவை சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள மதுவிலக்கு சோதனை சாவடியில் லாரி ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடி அருகே விழுப்புரம் மாவட்டம் காவல்துறையின் மதுவிலக்கு சோதனை சாவடி அமைந்துள்ளது. இந்த சாவடியில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவு அவ்வழியாக செல்லும் கனரக வாகனங்களுக்கு மதுவிலக்கு சோதனை சாவடியில் உள்ள காவல்துறையினர் கனரக வாகனங்களை வழி மடக்கி லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதாக ரூபாய் 50,000 மோசடி செய்த மர்ம நபர் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் குப்புசாமி. இவர் தன்னிடம் இருந்த பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்ற முடிவு செய்து இணையதளத்தில் தேடினாராம். அப்பொழுது அதிலிருந்த கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டபோது அதில் பேசிய நபர் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதற்கு முதலில் GST செலுத்த வேண்டும் என்று கூறினாராம். இதனை நம்பிய குப்புசாமி அந்த நபர் தெரிவித்த வங்கி கணக்கிற்கு ரூபாய் 50,300 அனுப்பினாராம். அதன் பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லையா? இதுகுறித்து புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் துணைநிலை ஆளுநரை ஆளுநர் மாளிகையில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி மனு அளித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது என்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு என தனியாக கல்வி வாரியம் இல்லாத நிலையில் பள்ளி கல்வியில் முழுமையாக தமிழகத்தை பின்பற்றும் புதுச்சேரி அரசு இதுவரை கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை அமல்படுத்தாதது ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கும் செயலாகும். மத்திய அரசின் இந்த சட்டத்தை யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அமல்படுத்தாமல் தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே LKGயில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் அதிகம் வசூலிக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் இதற்கு பல்வேறு கட்சிகளில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கட்சி தலைவர்களும் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களாக இருப்பதால் அரசின் சட்ட திட்டங்களை எந்த தனியார் பள்ளியும் பின்பற்றுவதே இல்லை என்றும் மத்திய அரசால் ஏழை எளிய மாணவர்களின் நலனிற்காக நாடு முழுவதும் கொண்டு வரப்பட்ட கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு அமல்படுத்தாமல் இருப்பது அரசின் சட்ட விரோத செயலாகும். எனவே ஆளுநர் இந்த கல்வி ஆண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை அமல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியின் போது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, முன்னாள் கவுன்சிலர் கணேசன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார், பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் உடனிருந்தனர்.
தொண்டமாநத்தம் இண்டஸ்ட்ரியல் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை துத்திப்பட்டு ஒரு பகுதி, காட்டேரிக்குப்பம், அம்மநகர், அம்மாத்தான்குளம், சந்தை புதுக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம், குமாரபாளையம் உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள 7 கல்வி பிரிவுகளில் எம்டெக் படிப்புகளுக்கு இணையதளத்தில் வரும் ஜூன் 9 வரையில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள கல்வி பிரிவுகளில் எம்டெக் படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தில் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி பிரிவு வாரியாக உள்ள இடங்களான கணினி அறிவியல் 15, இசிசி 19, சுற்றுச்சூழல் பொறியியல் மேலாண்மை 15, பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம் 16, நானோ சயின்ஸ் 16, நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் 15, கம்ப்யூட்டேஷன் பயாலஜி 4 என மொத்தம் 100 எம்டெக் இடங்களுக்கு பல்கலைக்கழக இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் மே 30ஆம் தேதி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி குடிநீர் விநியோக பிரிவின் பொதுப்பணித்துறை பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் எம்ஜிஆர் நகர் குடிநீர் தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மூலக்குளம், டைமண்ட் நகர், மேரி உழவர்கரை, ஜான்குமார் நகர், தட்சிணாமூர்த்தி நகர், பாலாஜி நகர், அண்ணா வீதி, ஜெயா நகர், ரெட்டியார்பாளையம், புதுநகர், வழுதாவூர் சாலை, சண்முகாபுரம், சீனிவாசபுரம், ரங்கா நகர், சிவசக்தி நகர், சக்தி நகர், மோதிலால் நகர், குண்டு சாலை, உழவர்கரை, பசும்பொன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திரா இண்டேன் கேஸ் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்திரா இண்டேன் கேஸ் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி விவேகானந்தா நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சீனியர் மேனேஜர் சுப்பிரமணியன், அசிஸ்டன்ட் மேனேஜர் சம்பத்குமார் ரெட்டி, இந்திரா இண்டேன் கேஸ் சர்வீஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பரசுராமன் மற்றும் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து சமையல் எரிவாயு குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தனர். இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தா நர்சிங் கல்லூரி வைஸ் பிரசிடென்ட் பத்மா மற்றும் நோடல் ஆபீசர் சதீஷ், விவேகானந்தா நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பரணி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கற்பகவள்ளி மற்றும் தமிழ்ச்செல்வி, மணிமாலா, சாந்தி ஆகியோர் உடனிருந்தனர். மடுகரையில் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் திருக்கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் மடுகரையில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் இன்று காலை நடைபெற்ற வைகாசி மாத தேரோட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேரானது மாட வீதிகள் வழியாக சென்றபோது விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றுடன் நாணயங்களை சேர்த்து கொள்ளைவிட்டனர். பின்னர் தேரானது மாலை நேரத்தில் தேரடியை வந்தடைந்தது. அதைத் தொடர்ந்து புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் கூத்தாண்டவருக்கு வேண்டிக் கொண்டு பூசாரி கையினால் முன்னரே இரவே தாலி கட்டிக்கொண்டனர். முன்னதாக அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் திருக்கல்யாணம், பிடாரி மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, பக்காசூரனுக்கு சோறு போடுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் சுவாமி இரவு நேரங்களில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக அரசு விவசாயிகளுக்கு கடன் வசதி, காப்பீட்டு திட்டம், தொகுப்பு திட்டம் மற்றும் மும்முனை மின்சாரம் ஆகியவற்றை உறுதி செய்து கார்கால குறுவை பயிர் சாகுபடிக்கு உதவிட வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழக அரசு கார்காலத்தில் அதாவது மே, ஜூன் மாதத்தில் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவதன் மூலம் டெல்டா மாவட்ட பகுதிகளில் சுமார் 12 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களில் சாகுபடி செய்யும் நிலை இந்த ஆண்டு மாறியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் ஓகைகோ பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வரும் கோடீஸ்வரரான லேரி
கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலை பார்க்க புதிய நீர்மூழ்கி ஒன்றை வடிவமைத்து வருகிறார். இதன் மூலம் வரும் 2026ஆம் ஆண்டு கடலுக்குள் அடியில் அவர் செல்ல திட்டமிட்டுள்ளார். 74 வயதான அவர் சாகச பிரியர். டைட்டானிக் கப்பலை பார்ப்பதற்காக ட்ரைடன் சப்மரைன்ஸ் என்ற நிறுவனத்தை அவர் அணுகியுள்ளார். அவருக்காக வடிவமைக்கப்பட்டு வரும் இந்த நீர்மூழ்கியில் 2 பேர் பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்ரலிக் ஹல்ட் வகையில் இந்த நீர்மூழ்கி இருக்கும் என தெரிகிறது. பலகட்ட சோதனை மேற்கொண்ட பிறகு முறையாக சான்று பெற்று ஆழ்கடல் சாகசத்திற்கு இந்த நீர்மூழ்கி செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ICC T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் 9வது பதிப்பு வரும் ஜூன் 2 முதல் 29ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் மேற்கு இந்திய தீவுகளில் நடைபெறுகிறது. 27 நாட்கள் நடைபெறும் இந்த தொடரில் மொத்தம் 55 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்த கிரிக்கெட் திருவிழாவில் 20 அணிகள் கலந்து கொள்கின்றன. இவை 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. லீக் சுற்றில் ஒவ்வொரு அணியும் தனது பிரிவில் இடம்பெற்றுள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோதும். இதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 8 சுற்றிற்கு முன்னேறும். இந்த சுற்றில் உள்ள 8 அணிகளும் 2 பிரிவாக பிரிக்கப்படும். இதில் இடம்பெறும் ஒவ்வொரு அணியும் தனது பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோதும். இதில் புள்ளிகள் அடிப்படையில் 2 பிரிவுகளிலும் தலா முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரை இறுதி சுற்றுக்கு முன்னேறும். சூப்பர் 8 சுற்று ஜூன் 19 முதல் 25ஆம் தேதி வரையும், அரை இறுதி ஆட்டங்கள் ஜூன் 27ஆம் தேதியும் நடைபெறுகின்றன. அரை இறுதி சுற்றில் வெற்றி பெறும் அணிகள் சாம்பியன் பட்டம் யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டியில் ஜூன் 29ஆம் தேதி பார்படாஸில் பல பரீட்சை நடத்தும். தொடரின் தொடக்க ஆட்டத்தில் ஜூன் 2ஆம் தேதி அமெரிக்கா, கனடா அணிகள் மோதுகின்றன. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் 5ஆம் தேதி அயர்லாந்தை சந்திக்கிறது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.